ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு இயல் 1ல் உள்ள கனவு பலித்தது அப்படிங்கிற ஒரு துணை பாடம். அதுக்கான ஒரு விளக்கத்தை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இது என்ன, இந்த பாடம் என்ன அப்படின்னா, இது நல்லா இருக்கும். ஒரு சின்ன கதை மாதிரி. இன்சுவை அப்படிங்கிறவங்களுக்கு சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்தில் வந்து சயின்டிஸ்டா, அதாவது இளம் அறிவியல் ஆய்வாளரா, ஜூனியர் சயின்டிஸ்ட் அந்த மாதிரியான ஒரு போஸ்டிங்ல வேலை கிடைச்சிருக்கும். அதுக்கு வந்து அவங்களுடைய அத்தைக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க. நான் இந்த மாதிரி நன்றி சொல்லி, எதுக்காக அப்படின்னா, அவங்க 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி அறிவியல் துறையில நான் ஜெயிக்கணும். ஆனா வந்து நான் அரசு பள்ளியில தான் படிக்கிறேன். நான் தமிழ் வழியில படிச்சு என்னால இந்த மாதிரி அறிவியல் அறிஞரா ஆக முடியாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நான் உங்கள மாதிரி ஒரு அறிவியல் துறையில போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அத்தைக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க 6ஆம் வகுப்புலயே. அதுக்கு அவங்க வந்து ஒரு பதில் லெட்டர் வந்து மோட்டிவேஷனா அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த மோட்டிவேஷனை வச்சு இவங்க படிச்சு இப்போ வந்து சயின்டிஸ்டா வந்து வேலை கிடைச்சிருக்கும். அதை சொல்றதுக்காக, அதுக்கு நன்றி சொல்றதுக்காக அவங்க அத்தைக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் இந்த பாடத்துடைய கதை. இதுல நம்மளுக்கு வந்து இந்த கடிதம் அப்படிங்கிறது வந்து முக்கியம் கிடையாது. சரியா? இந்த கடிதத்தை வந்து நீங்க படிக்க தேவையில்ல. நம்மளுக்கு வந்து பாடம் அப்படிங்கிறது வந்து பாதியில இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நிலம், நீர் இந்த இருக்கு பார்த்தீங்களா? இங்கேருந்து தான் பாடம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில முக்கியமான சில சென்டென்ஸ் குடுத்து, அது எங்கேருந்து கேட்டிருக்காங்க, யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ, அதனால இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டா நோட்ஸ் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பவே கையில போய் ஒரு வீடியோ பாஸ் பண்ணிட்டு போய் ஒரு நோட்டும், பென்னும் எடுத்துக்கோங்க. இதில முக்கியமான நெறையா கூற்றுகள், முக்கியமான நெறைய சென்டென்ஸு, முக்கியமான இது நெறைய இது வரும். இதுலேருந்து கண்டிப்பா கேள்விகள் நெறையா வந்திருக்கு. இந்த வாட்டியும் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இது பாருங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தொல்காப்பியத்துல நிலம், நீர், காற்று, ஆகாயம் இந்த 5ம் சேர்ந்தது தான். சரியா? நெருப்பு இந்த 5ம் கலந்தது தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எல்லா உயிர்களையும் ஓரறிவு உயிரிலிருந்து 6 அறிவு உயிர் வரைக்கும் வகைப்படுத்தியிருக்காரு. ஓரறிவு உயிர்கள் என்னென்ன, 2 அறிவு உயிர்கள் என்னென்ன, 3 அறிவு உயிர்கள் என்னென்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியா வந்து அவர் அந்த காலத்திலே வகைப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க? கடல் நீர் வந்து ஆவியாகி அது வந்து பின்னாடி மேகமா மாறி அதுக்கப்புறம் அது குளிர்ந்து மோதும் போது நம்மளுக்கு மழை பெய்யும். சரியா? இந்த ஒரு சயின்ஸை நம்ம பழைய இலக்கியமான முல்லைப்பாட்டு, அதுக்கப்புறம் பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை இதிலே வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது, திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமிக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என ஔவையார் பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தண்ணி லிக்யூட் கண்டென்ட்டை நம்ம என்னதான் அழுத்தினாலும் அதோட சைஸை வந்து நம்மளால குறைக்கவே முடியாது. சரியா? அதுதான் வந்து அந்த காலத்துல ஔவையார் வந்து அவங்களுடைய பாடல்ல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த பாடலை எழுதி கீழே ஔவையார் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்பாங்க. இந்த பாடலை கொடுத்து இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. சரியா? அடுத்து, போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10 என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. சரியா? இதுக்கான பாடல் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா? இதோட பாடல் வந்து இது. நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு 10 சரியா? அதாவது வீரர் ஒருத்தவருக்கு வந்து காயம் ஏற்பட்டுரும். அதை வந்து ஊசியால வந்து தச்சு அதை வந்து குணப்படுத்தியிருப்பாங்க. அப்ப அந்த காலத்துல வந்து அறுவை சிகிச்சை இருந்ததற்கான ஒரு சான்றா வந்து இதை சொல்றாங்க. அடுத்ததும் அதேதான். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை என்னும் நூலில் காணப்படுகிறது. இது வந்து இந்த இருக்கு பாருங்க, இந்த பாடல். கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நற்றிணையில உள்ள பாடல். இந்த பாடலும் வந்து எதை சொல்லுது அப்படின்னா, சுறாமீன் ஒருத்தவரை தாக்கிறோம். அவரை வந்து நரம்புனால அவருக்கு வந்து தச்சு அவரோட உடம்புல வந்து கீறல் விழுந்துரும். அதை நரம்பு வச்சு தச்சு குணப்படுத்தியிருப்பாங்க. அப்ப அந்த காலத்திலே அறுவை மருத்துவம் வந்து இருந்திருக்கு. அறுவை சிகிச்சை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றிதழா இதெல்லாம் காமிக்கிறாங்க அப்படிங்கிறேன்.
சரியா? அடுத்தது இங்க ஒரு 2 பாடல் இருக்கு பாருங்க. இது என்னன்னா, "நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின்" அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. நம்ம மேல பார்த்தோம் தெரியுமா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இது 5 கலந்தது தான் இந்த உலகம் அப்படின்னு இதுக்கான பாடல். சரியா? இத போட்டு நோட் பண்ணி இந்த பாடல் எழுதி இந்த இந்த எக்ஸ்பிளனேஷன உங்களுக்கு புரியிற மாரி ஷார்ட்டா எழுதிக்கோங்க. ஷார்ட்டா எழுதிட்டு இத எழுதுனது யாரு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து இந்த பாடல் "கார் நாற்பது" அப்படிங்கிறது வந்து இந்த பாடலுக்கு முல்லைப்பாட்டு. "கடல் நீர் முகந்த கமஞ்சொலி எழிலி" அப்படிங்கிற பாடலுக்கு. சரியா? இது வந்து ஓகேவா? அவ்வளோதான். இப்ப அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல தொலைவில் உள்ள பொருளில் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும். அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து இது. சரியா? கலீலியோ வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நம்ம மைக்ரோஸ்கோப் இந்த மாரி ஆப்ஜெக்ட்ட வச்சு தூரத்துல இருக்கிற ஒரு விஷயத்த பக்கத்துல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இத திருவள்ளுவ மாலையில கபிலர் அப்படிங்கிறவரு அந்த காலத்திலே சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. எப்படின்னா, "தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும்" அப்படின்னு வந்து திருவள்ளுவ மாலையில கபிலர் சொல்லியிருக்காரு. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, தினையளவு போதா சிறுபுல் நீர். இப்ப மழை பெய்ந்துச்சு அப்படின்னா, புல் தரையில அப்படின்னா, அந்த புல்லுல இந்த டிராப்பா வாட்டர் வந்து நிக்கும். சரியா? அந்த கிராமத்துல அதெல்லாம் போய் கிராமத்துலலாம் பார்த்தோம்னா, அந்த தண்ணீல பார்த்தோம்னா, அந்த சைடு என்ன இருக்கோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயி தெரியும். சின்னமா தெரியும். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, "தினையளவு போதா சிறுபுல் நீர்" ஒரு சின்ன புல்லு மேல இருக்கிற ஒரு டிராப் தண்ணிக்குள்ள அவ்வளோ பெரிய பனைமரமே வந்து நம்மளுக்கு சுருங்கி தெரியுது அப்படின்னு வந்து திருவள்ளுவ மாலையில வந்து கபிலர் வந்து சொல்லியிருக்காரு. இத முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அந்த மாரி தற்கால அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலோங்கி வருகிறார்கள். சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள். நமது ஊர் நூலகம் சென்று நல்ல நூல்கள்லாம் படிச்சு, நீ வந்து கண்டிப்பா உன்னால அறிவியல் துறையில போக முடியும். கவர்மெண்ட்ல நீ படிச்சாலும், அரசு பள்ளியில நீ படிச்சாலும் உன்னால போக முடியும் அப்படின்னு மோட்டிவேஷன் பண்ணியிருப்பாங்க. அத கேட்டு இவங்களும் இன்னைக்கு சக்சஸ் ஆயிருப்பாங்க. இதுதான் இந்த பாடம். இதுல இந்த முக்கியமான இந்த கோட்ஸு, இந்த பேரு, என்னென்ன புக்ல இருந்து வந்திருக்கு, யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் மெயினா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற எதுவும் கிடையாது. இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாக்ஸ தனியா இப்பவே ஒரு பேஜ்ல எழுதி வச்சுக்கோங்க. மேனாள் குடி அதாவது தமிழ்ல படிச்சு, தமிழ் வழி கல்வி படிச்சு, அரசு பள்ளிகள்ல படிச்சு அறிஞர்கள் ஆனவங்க யார் யாரு? அறிவியல் அறிஞர் ஆனவங்க யார் யாருன்னு குடுத்திருப்பாங்க. மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு நம்ம டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அதுக்கப்புறம் இஸ்ரோ தலைவர், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். அதுக்கப்புறம் இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் சிவன் அவர்கள். சரியா? இவங்க எல்லாரும் தான். இவங்க எல்லாரும் தான். நான் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு போடுறேன். டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், அதுக்கப்புறம் டாக்டர் சிவன் அவர்கள். சரியா? இவங்க மட்டும் தான் மெயினா வந்து இந்த துறையில வந்து அதாவது தமிழ்ல படிச்சு அறிவியல் அறிஞர்களா ஆனவங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸ வந்து கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இதோட இந்த பாடம் முடியுது. இதுல புக் பேக் எதுவுமே கிடையாது. இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு பாடம் தான். இதுல முக்கியமான இத மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இந்த கடிதம் இம்பார்ட்டன்ட் இல்லைனாலும், இந்த பாடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்ட்டா அத பார்த்து வச்சுக்கோங்க. நான் வேற எதுவும் இதுல உங்களுக்கு டவுட் இருக்கு, வேற எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இது வேற யாருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். வேற என்ன சந்தேகங்கள் இருக்குங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸ நம்ம குடுப்போம். ஓகேவா? தேங்க் யூ.